ஈரான் எப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ரெண்டு நாடுகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் ஈரானும் சண்டை போட்டுக்குச்சு அப்படின்னா 99% மூன்றாம் உலக போர்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு வார் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால தான் ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் எல்லாருமே அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டுக்குச்சு அப்படின்னா இந்த உலகம் மூன்றாவது உலக போரை சந்திக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வராத உலக போர் ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டாங்கன்னா கண்டிப்பாக மூன்றாம் உலக போர் வரும். ஸோ அதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஈரான் ஏன் இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் ஏன் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற அதோட வரலாறு தெரிஞ்சாதான் இப்போது ஈரானும் இஸ்ரேலும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். அதனால் ஏன் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே கிடையாது. 1948க்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா பாலஸ்தீனத்திலேருந்து பிரிஞ்சு போய் தனியாக உருவாக்கப்பட்ட நாடு தான் இஸ்ரேல். ஸோ இப்போது பாலஸ்தீனத்திலேருந்து ஏன் இஸ்ரேல் தனியாக பிரிஞ்சுது அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலஸ்தீனம் அப்படின்ற ஒரே ஒரு நாடு மட்டும்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இந்த நாட்டில் அதிகப்படியான மக்கள் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் அதிகமாகவும், அதுக்கப்புறம் இந்த யூதர்கள் அப்படின்றவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ பெரும்பான்மையான மக்கள் அரேபியர்கள், சிறுபான்மையினரான மக்கள் யூதர்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலஸ்தீனத்தை யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டோமான் பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1914க்கு முன்னாடி வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சாங்க. 1914க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த ஓட்டோமான் பேரரசை வீழ்த்திட்டு பிரிட்டிஷ் இந்த ஒரு பாலஸ்தீனத்தை கைப்பற்றினாங்க. ஸோ அப்படி இந்த பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் கையில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பாலஸ்தீனம் அப்படின்ற இந்த ஒரு நாட்டை யூதர்கள் நாடாக மாற்றணும். ஸோ யூதர்களோட தேசிய தாயகமாக இந்த ஒரு பாலஸ்தீனத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கோரிக்கை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 1920லேருந்து 1940 காலகட்டத்தில் யூதர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாலஸ்தீனத்தில் குடியேறினாங்க. ஏன் குடியேறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920லேருந்து 40 காலகட்டத்தில் ஹிட்லர் ஜெர்மனி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூதர்களை கண்டாவே ஹிட்லருக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த யூதர்களை கொடுமைப்படுத்துறது, கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூதர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்த யூதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தில் குடியேறினாங்க. அப்போது ஹிட்லரு, யூதர்கள் அந்த ஒரு பிரச்சனையினால தான் நிறைய பேர் இங்கே வந்தாங்க அப்படின்றது ஒரு வரலாறு. இப்போது இந்த யூதர்கள் பாலஸ்தீனத்தில் குடியேறினதுக்கப்புறம் யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன் அப்படின்னா இந்த பாலஸ்தீனத்தில் அரேபியர்கள் தான் பெரும்பான்மையினரான மக்கள் இருந்தாங்க. இப்போது யூதர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பாலஸ்தீனம் யூதர்கள் நாடாக மாறிடும், நம்ம இந்த நாட்டை விட்டே போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி அரேபியர்களும் யூதர்களும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1947 நம்ம இந்த பாலஸ்தீனத்தை விட்டு நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதனால் ஐநா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியே போகிறீங்க, இந்த ஒரு பாலஸ்தீனத்தை தனியாக பிரித்து யூதர்களுக்குன்னு ஒரு தனி நாடு, அரேபியர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா இவங்க சண்டை போடாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யூதர்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த அரேபியர்களுக்கும் சமமாக இருக்கக்கூடிய இந்த ஜெருசலேம், அதாவது இந்த பாலஸ்தீனத்திலேயே ரொம்பவே பழமையான நகரம் ஜெருசலேம், இந்த ஜெருசலேமை சர்வதேச தலமாக நம்ம அறிவிச்சு விட்டுறலாம். ஏன் ஜெருசலேமை ஒரு புனித தலமாகவும் ஒரு சர்வதேச தலமாகவும் அறிவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா, நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம், பிரிட்டிஷ் வெளியே போனதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் அரேபியர்களும் அதுக்கப்புறம் யூதர்களும் இந்த ஒரு ஜெருசலேமுக்காக கண்டிப்பாக மறுபடியும் சண்டை போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐநா பிரிட்டிஷ்க்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவு எடுக்கும்போது யூதர்கள் ஒத்துக்கிறாங்க. ஓகேங்க, எனக்கு இந்த பாலஸ்தீனத்தை பிரித்து தனியாக கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ஒரு தனி நாடாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஆனால் அரேபியர்கள்
இந்த ஒரு ஐடியாவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பாலஸ்தீனம் அப்படின்றது அரேபியர்களுக்கு ஒரு சொந்தமான நிலம். நாங்கள் தான் வந்து நிறைய மக்கள் இங்கே இருந்தோம். அப்படி இருக்கும்போது யூதர்கள் இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் தனித்தனியாக நீங்கள் பிரித்து விட்டீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? ஸோ எங்கள் நலம் எங்களுக்கே வேணும் அப்படின்னு சொல்லி அரேபியர்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நிறைய வந்து பிரச்சனை போகுது. இப்போது யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேபியர்களே நீங்கள் ஒத்துக்குங்க, ஒத்துக்காமல் போங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி நாடை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1948 மே 14 இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நாடை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அரேபியர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடுத்த நாளே மே 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூதர்களும் அரேபியர்களும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அரேபியர்களால் வந்து யூதர்களை எதிர்த்து சண்டை போட முடியல. ஸோ இஸ்ரேல் வந்து ஒரு யூதர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு, பாலஸ்தீனம் வந்து அரேபியர்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இஸ்ரேல் வந்து அதிகப்படியான தாக்குதல், அதிகப்படியான இடங்களை கைப்பற்றனால இந்த ஒரு பாலஸ்தீனத்திலிருந்து கிட்டத்தட்ட 7,50,000 அரேபியர்கள் வந்து வெளியே போகிறாங்க. ஸோ அப்படி வெளியே போனதுக்கப்புறம் நிறைய இடங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் கைப்பற்றுது. இப்போ பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு 2 நாட்டையும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோர்டான், சிரியா, லெபனான், எகிப்து. ஸோ இந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நம்மளும் சண்டை போட்டு நமக்கு தேவையான பகுதிகளை வந்து நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து சண்டை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் அப்படின்ற அந்த ஒரு பகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்க வந்து இஸ்ரேல் கைப்பற்றுறாங்க, கிழக்கு ஜெருசலேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டான் கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய காசா அப்படின்ற பகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எகிப்து கைப்பற்றிடுறாங்க. வெஸ்ட் பேங்க் அப்படின்ற அந்த ஒரு பகுதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோர்டான் கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 வந்து இஸ்ரேல் மறுபடியும் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு ஜோர்டான்கிட்ட இருந்து இந்த வெஸ்ட் பேங்க், அதுக்கப்புறம் வந்து ஜெருசலேம் இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேலே ஜெயிச்சிட்றாங்க. காசா அப்படின்ற பகுதியை மட்டும் எகிப்து வந்து ஜெயிச்சிட்றாங்க. எகிப்துக்கிட்ட இருந்து மறுபடியும் சண்டை போட்டு இஸ்ரேலால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சண்டை போடுறாங்க. மறுபடியும் சண்டை போட்டு இந்த காசா அப்படிங்கிற பகுதியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேல் ஜெயிச்சிட்றாங்க. ஸோ கொஞ்சம் பகுதி வந்து பாலஸ்தீனம் அப்படின்ற அந்த ஒரு பகுதியில் வந்து அரேபியர்களும் நிறைய வந்து இஸ்ரேலும் வந்து பிடிச்சிட்றாங்க. ஸோ இப்போது இந்த காசா வந்து 2005 வரைக்கும் வந்து இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் 2006 அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஒரு பகுதியிலேருந்து முழுவதுமாக வெளியேறிடுறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காசா அப்படின்ற பகுதியை விட்டுட்டு இஸ்ரேல் வெளியேறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஒரு இஸ்ரேல் அப்படின்ற அந்த ஒரு நாட்டை வந்து கைப்பற்றி முழுவதுமாக வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து அங்கே வாழணும். ஸோ பாலஸ்தீனம், இஸ்ரேல் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஒரு இஸ்லாமியர்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலஸ்தீனத்தில் போட்டிட்டு ஒரு அரசியல் கட்சியாக மாறி நிறைய இடங்களில் வந்து 2006 வந்து கிட்டத்தட்ட ஒரு 136 தொகுதியில் 74 தொகுதி ஜெயிச்சு இந்த ஒரு ஹமாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய அளவில் வந்து பேர் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை வந்து எதிர்த்து சண்டை போடவும் செய்வாங்க. அதே சமயத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த மருத்துவமனை கட்டுறது, பள்ளிக்கூடம் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ஹமாஸ் அமைப்பு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து நிறைய வந்து சண்டை நடக்குது. இந்த ஹமாஸ் அமைப்பு முழுக்க முழுக்க இஸ்ரேலை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் அடிப்படையாக வச்சு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹமாஸ் அப்படின்ற இந்த அமைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, மறைமுகமாக ஈரான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஈரான் என்னென்ன ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நிதி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து சண்டைக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கறது, சண்டைக்கு தேவையான போர் பயிற்சிகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈரான் வந்து ஹமாஸ் அப்படின்ற இந்த ஒரு அமைப்புக்கு வந்து மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இந்த ஹமாஸ் வந்து இஸ்ரேலை எதிர்த்து ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த ஒரு பாலஸ்தீனம், இஸ்ரேல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து சொந்தமாயிரும் அப்படின்றதான் இந்த ஒரு ஹமாஸோட நீண்ட நாள் திட்டம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், லெபனான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூடயும் வந்து இஸ்ரேல் சண்டை போடுறாங்க, ஜோர்டான் கூட சண்டை போடுறாங்க, சிரியா கூடயும் வந்து இஸ்ரேல் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரியாவில்
ஈரானோட ஒரு எம்பசி இருக்குது. அந்த எம்பசியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து மறைமுகமாக இருந்த ஈரான் இப்போது டைரெக்டாக வந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி என்னோட எம்பசியை, அதுவும் சிரியாவில் இருக்கக்கூடிய என்னோட எம்பசியை நீ அடித்து அங்கே இருக்கக்கூடிய என்னோட தலைவர் இறந்து போயிட்டாங்க, இதனால் நான் உனக்கு பதில் தாக்குதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏப்ரல் 14 ஆயிரக்கணக்கான ட்ரோனை வந்து இஸ்ரேல் மேலே வந்து பறக்க விட்டு இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் மட்டும் இல்லை, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடு சிரியாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேல் மேலே ஆயிரக்கணக்கான ட்ரோனை வந்து பறக்க விட்டு நிறைய வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரோன் அட்டாக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கிறாங்க, நான் ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா, ஜெர்மனிலாம் சேர்ந்து இஸ்ரேல் மேலே விழுந்த அந்த ஒரு ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், 99% வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிக்கிறாங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, இந்த ஒரு ட்ரோன்லாம் உன்னோட நாட்டில் தான் விழுந்திருக்கு, இப்படி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இப்படி நிறைய வந்து சேதம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் வந்து இஸ்ரேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏதோ எங்கள் நாட்டில் உழுவவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்களை நாங்கள் வந்து பலமாக அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதில் தாக்குதல் நடத்தினாங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு ஈரான் வந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸ், அதுக்கப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, இந்த அமைப்புலாம் வந்து ஈரான் நீங்கள் தான் வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்கிறீங்க, இவ்வளோ நாள் வந்து மறைமுகமாக இருந்தீங்க, ஸோ இந்த ஒரு அமைப்பினால தான் வந்து நீங்கள் வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் பதில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக எந்தெந்த நாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சைனா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நாடுகள் வரும். இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜெர்மனி, பிரிட்டிஷ், இவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, விடுப்பா, நீ வந்து அவங்கள அட்டாக் பண்ண, அவங்க வந்து உன்னை அட்டாக் பண்ணாங்க, ஸோ ரெண்டுக்கும் சரியாக போச்சு, மீறி வந்து நீ அட்டாக் பண்ணனா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேர்த்துட்டையுமே வந்து ஆயுதங்கள் கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுற சமயத்தில் மற்ற நாடுகள்லாம் வந்து சேர்ந்து அடிப்பாங்க. சப்போஸ் இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஈரான் வந்து ரஷ்யா அண்ட் சைனா கூட சேர்ந்து இஸ்ரேலை அடிக்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி இஸ்ரேலை அடிக்க பார்க்கும்போது கண்டிப்பாக அமெரிக்கா, மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரதான் செய்வாங்க. ஸோ வராமையும் இருக்க முடியாது. அதனால் இஸ்ரேல் வந்து நெத்தான்யாஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர், இஸ்ரேல் பிரதமர் வந்து அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. பட் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பில் ஒரு தலைவரை வந்து அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹிஸ்புல்லா அமைப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹமாஸும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹமாஸ், ஹிஸ்புல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இஸ்ரேலை வந்து அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு அமைப்புக்கும் வந்து ஈரான் வந்து துணை இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட ஒரு வாதமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ரெண்டு நாட்டு சண்டை வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அடுத்த நொடி என்ன ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க, டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வேர்ல்டு வார் வர்றதில் சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு தனியாக உருவாகி அரேபியர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேற்றி முழுக்க யூதர்கள் கைப்பற்றினது வந்து சரியா தவறா அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதுதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உண்டான பிரச்சனை அப்படின்றது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பை, டேக் கேர்.